பருக்கள். இப்ப ரீசெண்டா எல்லோருக்குமே காமனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னா அது பருக்கள் தாங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்லாம பாய்ஸ்க்குமே நிறைய பேருக்கு இப்ப பருக்கள் வருது. ஸோ அதுக்கான ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் தான் இப்ப பார்க்க போறோம். டீ ட்ரீ ஆயில். இந்த ஆயிலுக்கு பிம்பிள்ஸ குணப்படுத்துற தன்மை இயற்கையாவே ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதுக்காக டைரக்டா இந்த ஆயில அப்படியே பிம்பிள்ஸ் மேல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. இது ஒரு எசென்ஷியல் ஆயில்ங்கிறதுனால ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். டீ ட்ரீ ஆயில் 2 சொட்டு, தேங்காய் எண்ணெய் 10 சொட்டு. இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறமா இதை பருக்கள் மேல வைக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா பாதாம் எண்ணெய் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா டீ ட்ரீ ஆயில் மட்டும் 2 சொட்டு தான் சேர்க்கணும். அதுக்கும் மேல ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடாது. இந்த மிக்ஸ் பண்ண ஆயில நைட் பிம்பிள்ஸ் மேல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. மார்னிங் எழுந்திருச்சு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெர்பல் பவுடர் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை எப்படி பிம்பிள்ஸ் மேல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் 2 பொடி தாங்க. அருகம்புல் பொடி மற்றும் குப்பைமேனி இலை பொடி. இந்த 2 பொடியுமே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லுமே ரொம்ப ஈஸியாவே கிடைக்குங்க. அருகம்புல் பொடி 1 டீஸ்பூன், குப்பைமேனி இலை பொடி 1 டீஸ்பூன். 2த்தையும் நார்மல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே பிம்பிள்ஸ் மேல வச்சிட வேண்டியதுதான். இது நல்ல கிருமி நாசினியும் கூட. அதனால பருக்கள் மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்னா கூட இது ரொம்ப நல்லாவே கேட்கும். அடுத்ததா லவங்கப்பட்டத்தூள். இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்லயே ரெடி பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். லவங்கப்பட்டத்தூள் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிம்பிள்ஸ் மேல வச்சிட வேண்டியதுதான். ஆனா இதை நைட் ஃபுல்லா வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 20ல இருந்து 30 நிமிஷம் வச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.